வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆலய வழிபாட்டு முறையில் ஒரு நிலையான ஆகம விதிப்படி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆலயத்திற்கு வெறுங்கையோட செல்லக்கூடாது. ஏதேனும் பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி செல்வது வழிபாட்டிற்கு சிறந்ததாக இருக்கும். கோபுரத்தை தரிசனத்தை வழிபட்ட பிறகு கொடிமரத்து முன்பாக சர்வாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்த பிறகு ஆலயத்தில் உள்ள கடவுள் சிலைகளை தொட்டு வழிபடக்கூடாது. மூலவரை தரிசித்த பிறகுதான் பரிகார தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும்.